உலகின் கொடூர சீரியல் கில்லர்களும் அவங்களுடைய குழந்தை பருவத்தில் நடந்த பயங்கரமான நிகழ்வுகளும் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாமா? வாங்க. குழந்தைகள் அப்படின்னு சொன்னாலே யாருக்கு தான் பிடிக்காது? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் தான் குழந்தை. குழந்தை பருவத்துல நிறைய இனிமையான மெமரிஸ் இருக்கும். எல்லாருமே கண்டிப்பா அவங்களுடைய வாழ்நாள்ல குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. குழந்தைன்னு சொன்னாலே எல்லாரும் தூக்கி வச்சு கொஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு குழந்தை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தனி செல்வம் அது. ஆனா இப்ப நான் சொல்ல போற பெயர்கள் எல்லாமே குழந்தை பருவத்துல பயங்கர அடிவாங்கின பெயர்கள்னு எடுத்துக்கலாம். அப்படி முக்கியமான 10 குழந்தைகளை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்பர் 1, டேவிட் பெர்கோவிட்ஸ். அதாவது இந்த டேவிட் பெர்கோவிட்ஸ் அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா பொதுவாக சாம்சன் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டிருக்காரு. இவர் 1976ஆம் ஆண்டு 6 பேரை கொலை செஞ்சிருக்காரு. இரவு நேரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் இருந்த பெண்களை சுட்டு கொன்னு இருக்காரு. அவர் தன்னுடைய 17 வயசுல அமெரிக்க ராணுவத்தில் சேர்ந்திருக்காரு. அப்போ அவர் தன்னுடைய பிறப்பு சான்றிதழை பார்த்த போதுதான் அவர் தத்தெடுக்கப்பட்ட குழந்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் மற்றவங்க. அதனாலதான் தன்னுடைய உண்மையான தாயை அவர் தேடி போயிருக்காரு. ஆனா அவருடைய தாய் தன்னுடைய மகனோட இருக்கிறதுல அவ்வளோ ஆர்வம் காட்டவே இல்லையா. நீதான் என் பையனா, ஓகே அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்திருக்கு அந்த தாயோட பேச்சு. இவரு FBI கிட்ட கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? தன்னுடைய 6 வயசுலயே தன்னுடைய வளர்ப்பு தாய் வளர்த்த மீன்களை கொல்வதற்காக அந்த மீன் தொட்டியில மோட்டார் கூற்றக்கூடிய எண்ணெயை ஊற்றியிருக்காரு இவரு. அதுக்கப்புறம் ஊசியால குத்தி அந்த மீன்களை கொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா அதை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு நாட்கள் போக போக. இது மாதிரி இறக்கிறத பார்த்து ரசிக்கக்கூடிய இந்த தன்மை இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு. இவர் தன்னுடைய தாய் வளர்த்த செல்ல பறவைக்கும் விஷம் கொடுத்து கொண்டு இருக்காரு. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரு கொலையாளியாக மாறி போயிருக்காரு டேவிட் பெர்கோவிட்ஸ். இப்போ இவர் ஒரு சீரியல் கில்லரா மாறி நிக்கிறாரு. நம்பர் 2, டெட் பண்டி. 1946ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் திருமணமாகாத பெண்களுக்கான இல்லத்துல லூயிஸ் கோவல் தியோடர் அப்படிங்கிற பெண்மணி தன்னுடைய மகனான ராபர்ட் பண்டியை பெற்றெடுத்திருக்காங்க. திருமணத்திற்கு முன்னாடியே தான் குழந்தை பெற்ற விஷயம் சமுதாயத்துக்கு தெரிவதன் மூலமா தனக்கு ஏற்படக்கூடிய களங்கத்தை துடைக்க அவர் பண்டிய தன்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு கொடுமை பாருங்களேன். ஆனா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி எல்லாருக்குமே தன்னுடைய மகனுடைய பையன்தான் இவரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட மகள் தன்னுடைய பையனையே சொந்த பையனையே சகோதரன் சொல்றத அவங்க அனுமதிச்சிருக்காங்க. இதுதான் இருக்கிறதுலே கொடூரமான விஷயம். இதனால பண்டிய வெறுத்த அவங்க அவரை தீய வழியில நடத்தி சென்றதாக சொல்லப்படுது. 1974 தொடங்கி 1978க்குள்ள பண்டி 30க்கும் மேற்பட்ட பெண்களை கொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இந்த குடும்பத்தோட நெருங்கிய குடும்ப நண்பரான சாண்டி ஹோல்ட் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த பண்டியோட வளர்க்கப்பட்டவர். இந்த இருவருக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான நட்பு இருந்ததாக சொல்லப்படுது. அவங்க காடுகள்ல புலிகளுக்கு வைக்கக்கூடிய பொறிகளை உருவாக்கி சுற்றுப்புறத்துல அதை மறைச்சு வச்சுக்குவாங்களாம் இந்த 2 பேரும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பயப்படுறத பார்த்து இவங்க 2 பேரும் ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படித்தான் ஒரு நாள் ஒரு சிறுமி அந்த மறைத்து வைக்கப்பட்ட பொறியை மிதிச்சு அவருடைய காலை அதுல இருக்கக்கூடிய கூர்மையான அமைப்பு தாக்குறத பார்த்து பண்டி அதிகமா ரசிச்சிருக்கான். இப்படித்தான் காலங்காலமா பெண்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகள் வரலாற்றுல பண்டியும் ஒருத்தனா மாற ஆரம்பிச்சிருக்கான். இப்ப இவனும் ஒரு சீரியல் கில்லர். நம்பர் 3, டென்னிஸ் PTK ரேடர். இந்த டென்னிஸ் PTK ரேடர் ஒரு அருமையான கணவர். இவர் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட அன்பான தந்தையாவும் இருந்திருக்காரு. கன்சால் அப்படிங்கிற மாகாணத்துல விட்சிட்டா நகர்ல இருக்கக்கூடிய தேவாலயத்தின் மரியாதைக்குரிய உறுப்பினர்கள்ல இவரும் ஒருத்தர். மனிதர்களை சித்திரவதை செஞ்சு கொலை செய்யக்கூடிய PTK அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர் கொலையாளி இவர் தான் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்களாம். ஏன் ஒரு காலத்துல இவருடைய குடும்பத்தினரே கூட நம்பவே இல்லையாம். அதுக்கப்புறம் சில நாட்கள்ல அந்த தொடர் கொலையாளி இவர் தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது எல்லாருக்குமே பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த தகவலை ஃபர்ஸ்ட் யாருமே நம்பவே இல்லையாம். இவரு 10 நபர்களை சித்திரவதை செஞ்சு கொண்டிருக்காரு. கேக் டிவி அப்படிங்கிற செய்தி சேனலின் நிருபரான ஹெட்டே பெர்க் அப்படிங்கிறவர்கிட்ட PTK பேட்டி அளிச்ச போது என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இவர் சின்ன வயசுல இருந்தே பெண்கள் மேல ஒரு பயங்கரவாத எண்ணத்தை கொண்டிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி PTK இன்னும் தெளிவா சொல்லும்போது, நான் எப்பவுமே என்னுடைய தாயை அதிகமா நேசிச்சேன். ஆனா பாருங்க, என்னுடைய தாய் கடைசி காலகட்டம் வரைக்குமே மகிழ்ச்சியாவே இருக்கல. என் தாயின் மேல எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கோபம் அதிகரிச்சுது அதனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ரேடர் இளமையாக இருந்தபோது அவருடைய தாயின் கைகள் பாத்தீங்கன்னா படுக்கையில் இருந்த ஸ்பிரிங்ல மாட்டிக்கிச்சான். அப்போ அவர் கை வலிச்சதால உதவி செய்யும்படி ரேடர் கிட்ட கதற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா ரேடரோ தன்னுடைய தாய் கதறுவதை பார்த்து அதிகமா ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. எந்த உதவியும் செய்யாம அப்படியே நின்று தன்னுடைய தாய் கதறுவதை ரசிச்சுட்டே பார்த்துட்டு இருந்திருக்காரு. பெண்கள் கண்கள்ல பயத்தின் போது ஏற்படக்கூடிய பயங்கரம் இவருக்கு மனசுல ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனால இவர் ஒரு சீரியல் கில்லர் ஆகியிருக்காரு. நம்பர் 4, ஜெஃப்ரி டஹ்மர்.
1991ஆம் ஆண்டு ஜெஃப்ரி டஹ்மரின் அபார்ட்மெண்ட் ஒரு திகிலூட்டும் சங்கதியை வெளியுலகுக்கு கொண்டு வந்திருக்கு. அவரால் பலியானவர்களின் உடல் உறுப்புகள் அந்த அபார்ட்மெண்ட்டில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. துண்டிக்கப்பட்ட தலைகள் அவருடைய குளிர்சாதன பெட்டியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல. இந்த நபர் 1978 தொடங்கி 1991ஆம் ஆண்டு வரைக்கும் 17 பேரை கொண்டு குவிச்சிருக்காரு. ஆண்களையும் சிறுவர்களையும் இவர் கொண்டு புதைச்சிருந்திருக்காரு. அவரு மனித எலும்புகள் மேல அதிக ஆர்வம் காட்டினாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் சொல்றாங்க. ஜெஃப்ரியின் தந்தையான லியோனஸ் டஹ்மர் தன்னுடைய நினைவுகளை ஒரு முறை பாத்தீங்கன்னா ஒரு தந்தையின் கதை அப்படிங்கிற புத்தகத்துல எழுதி வெளியிட்டு இருந்திருக்காரு. அதுல அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஜெஃப்ரி 4 வயதாக இருந்த சமயத்துல வீட்டுக்கு அடியில துர்நாற்றம் வீசுவது தெரிஞ்சுது. அங்க போய் பார்த்தபோது எலும்புகளின் குவியலையே அங்க நாங்க நிறைய பார்க்க முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா அங்க நிறைய எலும்பு கூடுகள் மட்டும்தான் குவியலா இருந்ததே தவிர தரையே தெரியலையாம். அந்த அளவுக்கு குவியல் நிறைஞ்சு கிடந்திருக்கு. அது போக அந்த குவியல் பக்கத்துல ஒரு வாளியும் இருந்திருக்கு. அந்த வாளியில எலும்புகளை வச்சுக்கிட்டு ஜெஃப்ரி உத்து பார்த்துக்கிட்டு இருந்தானா. அந்த சமயத்துல மறுபடியும் ஒவ்வொரு எலும்பா எடுத்து உத்து பார்த்துக்கிட்டே இருந்தானா. அவ்வளோ சின்ன வயசுல அவன் எப்படி அதை பண்றான் அப்படின்னு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சான். அவன் விந்தையா ஒரு குரல் எழுப்பினானா. அது ரொம்பவே விசித்திரமா இருந்துச்சான். அப்போ அவங்களுடைய பெற்றோருக்கு அப்பவே இவங்க 2 பேருக்கும் தெரிஞ்சுதான் ஜெஃப்ரி கிட்ட ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு. ஆனா ஜெஃப்ரி வளர்ந்த பிறகுதான் தெரியுது அவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு. நம்பர் 5, இயன் பிராடி. இயன் பிராடி கொலைகாரர்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இரட்டை தொடர் கொலையாளிகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய கூட்டாளி மைரா ஹிண்ட்லியோட சேர்ந்து இவங்க 5 சிறுவர்களை கொண்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே 10 முதல் 17 வயதுக்கு உட்பட்டவர்கள். கொன்ற உடல்களை வடமேற்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சாடில் வர்த் மூரில கல்லறையில புதைச்சிருக்காங்க. 4 மாத குழந்தையாக இருக்கும்போதே பிராடி தத்தெடுக்கப்பட்டிருந்திருக்காரு. அவருக்கு கிளாசிக் அப்படிங்கிற மனநோய் இருந்திருக்கு. அவரு அடிக்கடி வித்தியாசமா ஒரு விஷயத்த பண்ணுவாராம். அது என்னன்னா தன்னுடைய தலையை கொண்டு போய் தரையில முட்டிக்குவாராம். தன்னுடைய 10வது வயசுல சொந்த இன்பத்திற்காக அவர் விலங்குகளை கொல்ல துவங்கி இருக்காரு. அவங்கள துன்புறுத்தி கொடுமையா கொல்றதை பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அங்க வளர்க்கப்பட்டு வந்த முயல் மற்றும் பூனைகளை உயிரோட எரிச்சிருக்காரு. அது போக 17 வயதான இவருடைய நண்பரான டேவிட் ஸ்மித்தை தன்னோட சேர்ந்து கொலை குற்றங்களை செய்யும்படி தூண்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஸ்மித் இந்த தகவல்களை போலீஸ் கிட்ட சொல்லிட்டாராம். இதனால இவர்களை தண்டிப்பதற்கு ஸ்மித் முக்கிய சாட்சியா இருந்திருக்காரு. பிராடியை பற்றி ஸ்மித் கூறும்போது என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? பிராடி குழந்தைகளை கொல்லும் ஒரு கோழையான ஆள், உண்மையில அவன் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா பாருங்க, பிராடி ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிறது அப்போ இருந்த கேஸ்ல யாருமே கண்டுபிடிக்கலையாம். வருங்காலத்துலதான் தெரிஞ்சிருக்கு அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டு சீரியல் கில்லர் ஆகியிருக்கான் அப்படின்னு. நம்பர் 6, ஜான் வெயின் கேசி. நடுத்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்த புத்திசாலியான சிறுவன் தான் ஜான் வெயின். இவர் குழந்தை பருவத்துல சிகாகோவில் இருக்கக்கூடிய இல்லினாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவர் தன்னுடைய தாயின் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருந்திருக்காராம். ஆனா சின்ன வயசுலயே அவர் அதிக வன்முறையாளரா வளர ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கு காரணம் அவருடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இவருடைய தந்தை ஒரு குடிகாரர் தான். தினமும் குடிச்சிட்டு வந்து அவர் கேசியை அடிச்சு துன்புறுத்துவாராம். அது மட்டும் இல்ல அவர் ஒரு சிசியாக, அதாவது சின்ன பெண்மை குணம் கொண்ட ஆண்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணா இருந்திருக்காரு. தந்தை அதிகப்படியா தன்னை அடிச்சு துன்பப்படுத்துறத இவர் விரும்பவே இல்லையா சின்ன வயசுல. இதனால தன்னுடைய கோபங்களை அவர் விலங்குகள் மேல காட்ட துவங்கி இருக்காரு. வான்கோழிகளை துன்புறுத்தி அதுல மகிழ்ச்சி காண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வான்கோழிகள் மேல பெட்ரோல் நிரப்பப்பட்ட பலூன்களை எரிஞ்சு அது மூலியமா தன்னுடைய இன்பத்தை பெருக்கிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பாவப்பட்ட ஜீவன்களை கொளுத்திட்டு அது உயிரோட துடிச்சு செத்து போறதை இவர் பார்த்து ரொம்ப வருஷமா ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இது 1 நாள் 2 நாளில் நிக்கல, இது வருஷ கணக்கா தொடர்ந்திருக்கு. இதனால இவரு கைது செய்யப்பட்டிருந்திருக்காரு. இது குறித்து கேசியின் மனநல மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தீயில எரிஞ்சு துடித்து சாகும் பறவைகளை மாதிரி ஒரு வேடிக்கையான காட்சியை தான் தன்னுடைய வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை, நான் அதை பார்த்துட்டே இருக்க விரும்புறேன் அப்படின்னு கேசி சொல்லியிருக்காராம். எந்த அளவுக்கு கொடூரமா அந்த சிறுவனை மாற்றி இருக்காங்க பெற்றோர்கள் அப்படின்னு பாருங்களேன். நம்பர் 7, ஐலின் உர்னோஸ். இந்த ஐலின் உர்னோஸ் ஒரு சோகமான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு பெண்மணி. ஒரு சிறுமியை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கியதற்காக இந்த பெண்ணுடைய தந்தை சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த பெண்ணோட தாய் இவருக்கு 3 வயசா இருக்கும் போதே இவரை விட்டுட்டு போயிட்டாங்களாம். உர்னோஸ் தன்னுடைய தாத்தா பாட்டியோட தான் வாழ்ந்து வந்திருக்காங்க. தன்னுடைய தாத்தா மூலம் அவர் பல காலமா கொடுமைப்படுத்தப்பட்டு வந்திருக்காங்க. அவரே எழுதிய புத்தகமான மான்ஸ்டர் மை ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிற புத்தகத்துல இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. என் அம்மா நான் பிறந்த உடனே என்னை எடுத்து தன்னுடைய தாத்தா பாட்டி கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு அவருடைய இறுதி சடங்கின் போதுதான் நான் அவரை பார்த்தேன். அவர் நிச்சயமா நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்களா அந்த பெண்மணி. இன்னும் சில விஷயங்களை டீட்டெயிலா எழுதியிருந்தாங்க அந்த பெண்மணி. என்னுடைய தாத்தா நான் பள்ளி முடிந்து தாமதமாக வீட்டிற்கு வந்தால் அதற்காக என்னை அடிப்பார். அவரு என்ன வில்லோ அப்படிங்கிற ஒரு வகை செடி கிளைகளை பறிக்க சொல்லி அதை வச்சே அடிப்பாரு. கிளையின் தடிமனை பொறுத்து அது குறைவான காயத்தை ஏற்படுத்துமா இல்ல அதிகமான காயத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பயந்துகிட்டே அடி வாங்குவேன்.
ஆனா பாருங்க, கொஞ்ச நாட்கள்லயே அந்த அடி எனக்கு பழகிடுச்சு அப்படின்னு அந்த சிறுமி எழுதின அந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம கண்கள்லயே தண்ணீர் வரும். அவங்களுடைய 13 வயசுல பள்ளி சிறுவர்களிடையே சிகரெட் பன்றி அப்படிங்கிற பட்ட பெயர்லாம் அழைக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனரீதியான பாதிப்புகளை தாங்க முடியாம இந்த பெண்மணி என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிகரெட்டுக்காக பாலியல் உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவரை எல்லாருமே இழிவாக பார்த்திருக்காங்க அந்த காலகட்டத்துல. ஆனா பாருங்க, வளர்ந்து அந்த பெண்மணி ஒரு சீரியல் கில்லரா மாறிட்டாங்க. நம்பர் 8, அலெக்சாண்டர் பிக்சூஸ். அலெக்சாண்டர் பிச்சூஸ் ஒரு ரஷ்ய தொடர் கொலை செய்த குற்றவாளி. 64 பேரை கொல்வதை இலக்காக கொண்டிருந்தாராம் பிக்சூஸ். செஸ் போர்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 64 கட்டங்களுக்கு 64 பேரை கொல்ல அவர் முடிவு செஞ்சிருந்திருக்காரு. என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய கொடூர திட்டம் நம்மள ரொம்பவே ஷாக்கிங் குள்ள தள்ளிடும். இதனால அவரு செஸ் போர்ட் கில்லர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்திருக்காரு அவருடைய ஊர்ல. 1992 இவர் மொத்தமா 52 பேரை கொலையும் செஞ்சுட்டாராம். ஆனா அது குறித்து அவர் எந்த விதமான வருத்தமுமே அடைஞ்சுக்கலையாம். இது குறித்து பிச்சூஸ் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, என்னை பொறுத்த வரைக்கும் கொலை செய்யாத வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை, கொலை செய்யாம வாழ்றது உணவே இல்லாத வாழ்க்கைக்கு சமமானது. நான் அவங்களுக்கெல்லாம், அதாவது கொலை செய்யப்பட்டவங்களுக்கெல்லாம் ஒரு தந்தையாக இருந்து புது வாழ்க்கையை உருவாக்கி தந்திருக்கேன் அப்படின்னு கருணை வள்ளல் மாதிரி பேசியிருக்காரு. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிச்சூஸ்க்கு 4 வயசா இருக்கும்போது ஊஞ்சல் அவருடைய தலையில தாக்கியதுல அவருடைய மூளையில இருக்கக்கூடிய முன்புரணி சேதனம் அடைஞ்சிருக்கு. இதனால பாத்தீங்கன்னா அதிகமா பாதிப்புக்குள்ள தள்ளப்பட்டிருந்திருக்காரு அவரு. கிளாஸ்கோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொலையாளிகள்ல 21% பேர் அவங்களுடைய கடந்த காலத்துல தலையில அடிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க நல்லா கேட்கோங்க, தலையில யாருக்காவது ஏதாவது அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா உடனே போய் டாக்டர் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வளர்ந்து நம்மளும் ஒரு சீரியல் கில்லரா நிக்கிற மாதிரி ஆயிடும். நம்பர் 9, எட் கெயின். எட் கெயினுடைய தாயார் வரலாற்றில் ரொம்பவே மோசமான தாயாரா பார்க்கப்பட்டிருக்காரு. கெயின் திகில் படங்கள்ல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் மேல அதிக ஈர்ப்பை கொண்டிருந்திருக்காரு சின்ன வயசுலயே. 1960 வந்த சைக்கோ, 1974 வந்த தி லெதர் ஃபேஸ், 1991 வந்த தி லாம்பஸ் உள்ளிட்ட படங்கள் எல்லாமே அவருடைய விருப்ப படங்களா இருந்திருக்கு. அவர் தன்னுடைய தாயோட வச்சிருந்த உறவின் விளைவாக கல்லறைகள்ல புதைக்கப்பட்ட பெண்களின் உடலை தேடி எடுத்து அதை கொண்டு பயமுறுத்தும் வகையில ஒரு உடையை தைச்சிருக்காரு. விஸ்கான்சின்ல இருக்கக்கூடிய பிளைன்ஃபீல்டு தனிமைப்படுத்தப்பட்ட பண்ணை வீட்டுல கெயினும் அவருடைய தாயும் வசிச்சுட்டு வந்திருக்காங்க. குழந்தையில இருந்து தாயோட வளர்ந்து வரக்கூடிய கெயினுக்கு அவருடைய தாய் தீய செயல்களை சொல்லி கொடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே பிசாசுகள் அப்படின்னு கத்து கொடுத்திருக்காங்க. கெயினின் தாய் இருந்ததை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய குடும்ப வீட்டிற்கு மாறி இருக்காரு. உள்ளூர்வாசிகளே அந்த வீட்டுக்கு போகவே மாட்டாங்களாம். அந்த வீட்டு பக்கம் கூட கால் வைக்க பயப்படுவாங்களாம். ஏன் அப்படின்னா அது ஒரு பேய் வீடு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு கெயின் பயமுறுத்தும் தோற்றத்தோட பயமுறுத்தும் நடவடிக்கையில இருந்திருக்காரு. நகரத்தின் ஓரத்துல இருந்த அந்த வீடு எப்பவுமே இருட்டாகவும் ரொம்பவே பயமுறுத்தும் அச்சுறுத்தும் ஒரு வீடாகவும் தான் இருந்திருக்கு மற்றவங்களை. அது ஒரு இளம் கல்லறை பிணங்களை திருடும் திருடனுக்கு சரியான இடம் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்களால தள்ளி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா பாருங்க, வளர்ந்து அவர் தான் ஒரு சீரியல் கில்லரா மாறி நின்றுருக்காரு. நம்பர் 10, ஹென்றி லீ லூகாஸ். இந்த நபர் பாத்தீங்கன்னா தி கன்ஃபெக்ஷன் கில்லர் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டிருந்திருக்காரு. இவர்கிட்ட நேர்காணல் எடுத்த டெக்சாஸ் அதிகாரிகள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இவரால் 100க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையில இவரால் பாதிக்கப்பட்டவங்க 3 முதல் 41 பேர் வரை இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இருந்தாலும் அவரால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சரியாவே கிடைக்கலையாம். வெர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்பர்க்ல 1936ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் ஹென்றி லீ லூகாஸ். இவருடைய தாய் என்ன பண்றாங்கன்னா, இவரை பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால சிறு வயசுலேயே இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப கொடுமையான நிகழ்வுகளும் கொடுமையான காயங்களும் உருவாக தொடங்குது. ரொம்ப கொடுமையான வாழ்க்கையை தான் வாழ்றாரு சின்ன வயசுலயே. இது பத்தி இவர் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் என் வாழ்நாட்களையே வெறுக்கிறேன். என் குடும்பத்துல நான் ஒரு நாய மாதிரி நடத்தப்பட்டேன். எப்பவுமே தாக்கப்பட்டுட்டே இருந்தேன். எந்த ஒரு மனுஷனுமே செய்யவே வெறுக்கக்கூடிய விஷயத்த நான் செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொல்லும்போது அவர் குரல் தடுமாற்றமாகி இருக்கு. இன்னும் சித்திரவதைகள் நிறைய நடந்திருக்கு லூகாஸ்க்கு. ஏன் அப்படின்னா, லூகாஸுடைய தாய் லூகாஸுக்கு பெண் வேடம் போட்டு பல ஆண்களோட உடலுறவு கொள்வதை பார்க்கும்படி லூகாஸை கட்டாயப்படுத்தி இருக்காங்க. இவருக்கு 8 வயசா இருக்கும்போது மரத்தாலான ஒரு பலகையில இவருடைய தலையில பலமா மோதி அடிச்சு காயப்படுத்தி இருக்காங்க. இதனால லூகாஸ் 3 நாட்களுக்கு மயக்க நிலையில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய கண்ணுல வெட்டு காயங்களை ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த காயத்துக்கு சரியான சிகிச்சை கூட அளிக்காம அது தொற்று நோயா மாறி இருந்திருக்கு. அப்படியே கிருமிகள் அண்டி தொற்றா மாறி இருந்திருக்கு. இதனால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு லூகாஸ். இதனால அவருடைய கண் நிரந்தரமா அகற்றப்பட்டிருக்கு. லூகாஸின் அழகிய கண்கள் கொண்ட குழந்தை பருவ புகைப்படத்தை பார்த்துட்டு நம்ம கண்ணிலேயே தண்ணி வருது. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு இவருடைய கதை. அதை பார்க்கும்போது வேதனையா தான் இருந்துச்சு.
ஆனா பாருங்க, லூகாஸ் வளர்ந்து எந்த அளவுக்கு என்ன அடிச்சீங்களோ அந்த அளவுக்கு திரும்பி உங்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரையும் கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி தொடர் கொலையாளியாக இருந்த பலருக்கு பாலிய பருவத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அமைஞ்சதுனாலதான் இன்னைக்கு அவங்க பல பேரை திருப்பி அடிச்சு கொலை செஞ்சு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தை பருவத்துல அவங்கள சரியான கைடன்ஸ்ல சரியான முறையில வளர்த்தா அவங்க ஏன் யாரையும் போட்டு குத்தி கொல்ல போறாங்க? என்ன சொல்ல வரேன்னா, பேரண்ட்ஸா நடந்துக்கிட்டா குழந்தைங்களாவே வளருவாங்க. முதல்ல வெளியில இருக்க வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற குப்பையை சரி பண்ணுங்க. பெற்றோர்கள் உங்களுடைய வீட்டை சரி பண்ணினாலே போதும், நாட்டுல எந்த இடத்துலயும் குப்பை கோலங்கள் இருக்காது. பெற்றோர்கள் தான் பெற்ற குழந்தை செல்வத்தை சரியான முறையில பக்குவமா வளர்த்தால் போதும், இந்த நாட்டுல எந்த இடத்துலயும் சட்டவிரோத செயல்களே நடக்காது. குழந்தைகளை ஏன் பச்சை களிமண்ணுன்னு சொல்றோம் தெரியுமா? எந்த ரூபத்துல எந்த உருவத்தை கொடுத்தாலும் அதை டக்குன்னு பிடிச்சுக்கிட்டு அந்த மாதிரியே உருவாவாங்க. அதனாலதான் சொல்றோம், குழந்தை பருவத்தை சரியான கைடன்ஸ் கொடுங்க, சரியான முறையில அவங்களுக்கு அறிவுரை கூறுங்க, சரியான முறையில அவங்கள வளர்த்துங்க. ஸோ வீட்டை வளர்ப்போம் நாட்டை காப்போங்கிற பாலிசி தான்.